சும்மாங்க சிலிண்டர் தட்டுப்பாடும் இல்லை, பெட்ரோல் டீசல் அதெல்லாம் வண்டி போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் கேஸ் கிடைக்குது. வேணுண்டே ஏதாச்சும் ஒன்று சொல்லணுன்றதுக்காக நானும் ரவுடின்ற மாதிரி நம்ம வடிவேல் கணக்கு தான் இருக்கு இப்ப. ஆனா இன்னும் நிச்சயங்க, என்னுடைய முகத்துல பிரகாசம் என்னன்னு கேட்டீங்களா, என் முகத்துல பிரகாசம் வந்தது காரணமே ஆனா என் வடிவேல் வந்துட்டாரு, களத்துக்கு வந்துட்டாரு. வடிவேல் வந்துட்டாலே அதிமுக வெற்றி, அதிமுக கூட்டணி வெற்றி 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 தான். நல்லது தானே, விரைவாக இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். விரைவு கட்டுறதுக்கு மக்கள் முடிவு எடுத்திருக்காங்க. உறுதியாக மக்கள் மாற்றத்தை கொடுக்க இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நாங்க போற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அனைத்து இடங்களிலுமே மக்கள் சொல்லுவது இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும். இங்கே சட்ட ஒழுங்கு மோசம், எங்களுக்கு பெண்கள்லாம் சொல்றாங்க எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, போதை மாநிலம் போதை ஆசாமியிலிருந்து எங்களை காப்பாற்றுவது பெரும்பாடாக இருக்கிறது. எனவே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாழாகிவிடும் என்ற பயம் இருக்கிறது, எனவே அச்சுறுத்தல் இருக்கிறது. எனவே இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பது மக்களுடைய முடிவாக இருக்கிறது. பிரகாசமா இருக்கீங்க, விஜய் வேற அங்க டெல்லியில வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. பாஜக இணைஞ்சிருவாங்களா இல்ல எப்படி? என்ன அதெல்லாம் நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? எங்களை பொறுத்தளவுக்கு மக்கள் களம் நல்லா இருக்கு. களம் எங்க எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்றதுல மக்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறார். அதுல மாற்ற கருத்தே இல்லை. யார் வந்தாலும் நாங்க ஏற்கனவே சொல்றோம், எங்க தலைமையை பொறுத்தளவுக்கு எங்க பொதுச் செயலாளர் சொல்றதுதான் யார் தோழமையாக கொள்ளுவது, தேர்தலிலே பணியை சேர்த்து அவர்களை தேர்தலை அரவணைத்து செல்வது என்பது எங்க பொதுச் செயலாளர் தான் அது எல்லாம் நடவடிக்கை எடுப்பார். எங்களை பொறுத்தளவுக்கு எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதைத்தான் எங்களுடைய வேத வாக்கு. நீங்க சொல்லுங்க, வந்த பிறகு பாத்துக்கலாம். இப்போதைக்கு இது வேற என்ன சொல்லுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் இது மேலிடத்து விவகாரத்தை போயிட்டு நீங்க எங்கிட்ட போய் இதெல்லாம் போய் பேசிட்டு இருக்கீங்க. எங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து ஒரே கருத்து தான், திமுக அரசை மாற்ற வேண்டும், மக்கள் விரோத திமுக அரசை மாற்ற வேண்டிய அடிப்படையில் தான் இணைந்து இருக்காங்க. தமிழக மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை, மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியை, இன்னைக்கு வரியில்லா ஆட்சி, சட்ட ஒழுங்கை பேணி காக்கிற ஆட்சி இங்கே வர வேண்டும், போதையில்லா ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணம். அதை நிறைவேற்றுக்கு எங்களுடைய எடப்பாடியார் தயாராக இருக்கிறார். அதுக்கான பணிகளை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்ப காலையிலிருந்து இந்த பணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இந்த தேர்தல் அறிவிப்பு வருதுன்னு நீங்க வேற போட்ட உடனே எங்கதுல ஏன் கேட்கறீங்க? என் தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்து செய்யக்கூடிய பணிகள் கூட வேணுண்டே அதிகாரிகள் காலதாமதப்படுத்தி கொடுக்கறாங்க என்ஓசி. அதனாலதான் ஒவ்வொன்றும் காலதாமதமாக போய் திறந்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் இப்ப கூட ஒரு பூமி பூஜை நம்ம விராட்டிபத்தில் மந்தையில் அங்க இருக்கிற நாடக மேடையை ஒட்டி பூமி பூஜை போட்டுட்டு வந்திருக்கோம். காலையிலிருந்து இதே பணி தான் செஞ்சிட்டு இருக்கோம். சும்மாங்க சிலிண்டர் தட்டுப்பாடும் இல்லை, பெட்ரோல் டீசல் அதெல்லாம் வண்டி போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் கேஸ் கிடைக்குது. வேணுண்டே ஏதாச்சும் ஒன்று சொல்லணுன்றதுக்காக நானும் ரவுடின்ற மாதிரி நம்ம வடிவேல் கணக்கு தான் இருக்கு இப்ப. ஆனா இன்னும் நிச்சயங்க, என்னுடைய முகத்துல பிரகாசம் என்னன்னு கேட்டீங்களா, என் முகத்துல பிரகாசம் வந்தது காரணமே ஆனா என் வடிவேல் வந்துட்டாரு, களத்துக்கு வந்துட்டாரு. வடிவேல் வந்துட்டாலே அதிமுக வெற்றி, அதிமுக கூட்டணி வெற்றி 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 தான். கடந்த தேர்தலில் வந்து ரஜினிகாந்த் வந்து மிரட்டி தான் திமுக வந்து தேர்தலை சந்திக்க விடாம பண்ணதா சொல்றாங்க. அது கூட திமுகவுக்கு கைவந்த கலை. எங்களை பொறுத்தளவுக்கு அப்படிலாம் செய்ய மாட்டோம். எங்களை பொறுத்தளவுக்கு அது ஜனநாயக முறையில் யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து ஆதரிப்போம். மக்களுக்கு விரோதமானதை எங்க அம்மாவும் சரி, அண்ணன் எடப்பாடியும் சரி, புரட்சி தலைவரும் சரி அதைத்தான் தவிர்த்திருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் கமலஹாசனே எவ்வளவு பொறுமையாக அவரே நேற்றைய தினம் வலைதளத்தில் போட்டுட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக அவர் போட்டிருக்காரு. உண்மையிலேயே நேற்றைய தான் நான் கமலஹாசனை உளமாற மனதார நான் வாழ்த்தினேன். அவர் கட்சி ஆரம்பித்தது உண்மையிலேயே மக்கள் நீதி மையம் கட்சி, மக்கள் நீதி மையம். உண்மையிலேயே டார்ச் லைட்டை தூக்கிட்டாராம். அப்படி
ஒருத்தர் உடைச்சிருவார் ஒரு டிவி அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டாரு. என்னதான் விளம்பரம் பண்றீங்க, என்னங்க விளம்பரம்? மக்களுக்கு உண்மையான இங்க சுதந்திரம் கிடைக்கலையே, பூரா போதை கலாச்சாரமா இருக்கு, சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அண்ணன் கமலஹாசனை போர்க்குறடி தூக்கிட்டார். அதே ஒரு சான்று என்பதை தெரிவிச்சு. நன்றி, வணக்கம். நாங்க அடிக்கொருக்க அவங்களை சந்திப்போம். வாங்க, நாளை காலையில வாங்க. எல்லாரும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோமா? எடப்பாடி யாரு வந்து